الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العظيم. وقال أيضا في آية أخرى: يا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிதொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், நல்லோர்கள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தவர்கள், நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள், உலகத்தில் வாழுகிற முஸ்லிமா நான் பெஞ்சின் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத அளப்பெறும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரஜபனுடைய மாதம், ரமலானை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற புனிதம் நிறைந்த ரஜபனுடைய மாதம், அற்புதமான பல நிகழ்வுகளும் நடைபெற்ற ஒரு பரக்கத்தான மாதம் என்பதால் நபிகள் நாயகம் நம்மவர்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான அந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் மீண்டும் மீண்டும் ஓதி வருகிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, எங்களுக்கு ரஜபனுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்துகளை செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹுவிடத்தில் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் அந்த அற்புதமான பிரார்த்தனைகள், நபிகள் நாயகம் நம்மவர்களுக்கு கற்றுத்தந்த துஆக்களை நாம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் ஓதுகிறோம். ரம்மியமான இந்த ரஜபனுடைய மாதத்திலே நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தின் காருண்ய நாதா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மருமக பிள்ளை ஹதரத் அலி ரலியல்லாஹு தோன்றிய பிறந்த மாதமும் இந்த ரஜபனுடைய மாதம் என்பார்கள். நேற்றைய தினம் ஹதரத் அலி ரலியல்லாஹு இந்த உலகத்தில் அவதரித்த நாள் என்று நாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை, படிப்பினையை உற்பத்தி செய்த ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் ஹதரத் அலி ரலியல்லாஹு. அவர்களின் பிறந்த அந்த நாளில் அவர்களின் பிறப்பையும் நினைத்து பார்க்கிறோம். அவர்களின் தாயார் கஅபாவை சுற்றி வலம் வருகிற அந்த நேரத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தபோது ஹதரத் அலி ரலியல்லாஹு கஅபாவுடைய பகுதியில் வைத்து பிறக்கிறார்கள். பிறந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலே பார்க்கிறோம், அதிசயம் என்னவென்றால் எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அந்த இடத்தில் பிறந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியவில்லை. அலி ரலியல்லாஹுக்கு பார்வை தெரியவில்லை என்கிற செய்தி பெருமானாருக்கு எத்தி வைக்கப்பட்ட பொழுது பெருமானார் வேகமாக ஓடி வருகிறார்கள்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்து பொருந்திய கரத்தால் தங்களுடைய கையினால் அலி ரலியல்லாஹு முகத்தை தடவுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் இந்த முகத்தை சங்கைப்படுத்துவானாக என்று துஆ செய்துவிட்டு கையை தடவிய போது முகம் முழுவதும் தடவி எடுத்த பொழுது ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த குழந்தை முதலாக விழித்து பார்க்கிறது, கண் தெரிகிறது. எல்லோரும் ஆனந்தமடைந்தார்கள். நமக்கு இங்கு நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினை என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹு பிறந்த இடம் எந்த இடம்? கஅபா. அருமை நாயகம் அவர்கள் விழித்து பார்த்த முதல் திருமுகம் அருமை நாயகத்துடைய திருமுகம். எனவேதான் அலி ரலியல்லாஹு அவர்களின் பெயரை சொல்கிற பொழுதெல்லாம் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்கிற வார்த்தையை சொல்வதின் பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த முகத்தை சங்கைப்படுத்துவானாக என்று சொல்லிக்கொண்டே பெருமானார் முகத்தில் தடவியதால் இன்று வரை அல்ல, உலக அழிவு நாள் வரை அலி என்கிற பெயரை சொல்கிற பொழுது கர்ரமல்லாஹு வஜ்ஹு என்று சொல்ல வரும். அந்த அலி ரலியல்லாஹு பிறந்த மாதம் என்று இதே ரஜபனுடைய மாதம் என்கிற பாடம் நமக்கு தருகிறது. நாம் உலகத்திலே ஒரு பாடத்தை படிப்பினை உணர வேண்டியது இருக்கு. என்ன தெரியுமா? உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பார்த்து நாம் ஒரு பாடம் படிப்பினையை பெற வேண்டும். வீதியிலே கடந்து செல்கிறோம், தெருக்களை கடக்கிறோம், நம்முடைய உறவினர்களை கடந்து செல்கிறோம், அவர்களை பார்க்க ஏதாகிலும் ஒரு சம்பவம் நம்முடைய கண்களுக்கு தென்பட்டது என்றால் நாம் அதிலிருந்து ஒரு பாடம், ஒரு படிப்பினை பெற வேண்டும். நபி தோழர் ஒரு சஹாபி தெருவிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு சஹாபி தெருவிலே அமர்ந்திருக்கிறார். அந்த வழியாக ஒரு மாட்டை அதனுடைய சொந்தக்காரன் என்ன செய்கிறான்? மாட்டுக்கு உரிமையாளன் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். மாடு முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சவுக்கால், தன்னுடைய சாட்டையால் வேகமாக அடிக்கிறான். அடித்த மாத்திரத்திலே அந்த மாடு சொன்னபடி கேட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சாபி, தெருவிலே அமர்ந்து கொண்டு வேடிக்கையாக பார்த்திருந்த அந்த சாபி அதை பார்த்ததும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுகிறார். அந்த தக்பீரை கேட்ட அந்த தக்பீரை சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், இப்படித்தானே அவர் சொன்ன பெறுகிற பாடத்தை படிப்பினை நாம் யோசிக்க வேண்டும். இப்படித்தானே நான் எனது இறைவனின் சொற்களுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை அடிப்பான், எனக்கும் அடி கிடைக்கும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ரோட்ல சாதாரண ஒரு மாடு போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்த மாட்டை அடிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு ஒரு சஹாபி படிக்க பெறுகிறார் என்று சொன்னால் நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த இடத்தில், எந்த மூலைகளில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நமக்கு ஒரு பாடம் கிடைக்க வேண்டும். அந்த பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வல்லரசு நாடு என்று போற்றப்படுகிற, உலகமெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிகழ்ச்சி தீ அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள்கள் இன்றைக்கு பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து 2 செய்திகள் மிக பிரபலமான ஒன்று அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து நடைபெறுகிற 10 நாட்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு, அதை நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டும். இன்னொரு செய்தி, 2 செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும். மற்றொன்று, பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் என்கிற அமைப்புக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற உடன்பாடு. இந்த 2ஐயும் எங்கோ தொலைவில் நடக்கிற வெவ்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. அது எங்கோ ஒரு நாடு, அது யாரோ ஒரு நாடு, ஏதோ ஒரு மொழி பேசுபவர் என்று இல்லாமல் இந்த 2 நிகழ்வுகளையும், இந்த 2 நிகழ்வுகளுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் படிப்பினை பெறுவதற்கு சில செய்திகள் இதில் உண்டு. அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது நமக்கு நிறைய பாடங்கள் உண்டு. பல முஸ்லிம்கள், ஏன் பல நாடுகள் இன்றைக்கு அதை கட்டுரை வடிவத்தில் மீடியோக்களில் இணையதளத்தின் வழியாக நிறைய செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கு. அமெரிக்கா செய்தது கொஞ்ச நெஞ்சமா அநியாயம், எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையை பாழடித்தது என்று சந்தோஷத்தில் எடுத்து பார்க்கக்கூடிய கூட்டங்களும் உண்டு.
இதில் சந்தோஷப்படுவதற்கு உண்டான நேரம் அல்ல. ஒரு நாடு அடி வாங்குகிற பொழுது, ஒரு நாடு கை சேதப்படுகிற பொழுது அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது என்கிற பாடத்தை நாம் பெற வேண்டும். முஸ்லிம்களின் முதல் கடமை என்னவென்று சொன்னால், எந்த இடத்தில் எந்த சோதனை நடந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் தனக்கு என்ன பாடம் என்றுதான் பார்க்க வேண்டும். தவிர அமெரிக்கா அடி வாங்குகிறது, அங்கு தீப்பற்றி எரிகிறது, கோடான கோடி பொருள்கள் சேதமடைந்து விட்டது என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் இது அல்ல. திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அவர்களுடைய சம்பவங்களிலே, இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் அறிவு உள்ளவர்களுக்கு, இறைவனை அஞ்சிய முத்தகீன்களுக்கு மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கை கண்ணுக்கு முன்னால எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்ன என்பதை தான் பேசிக்க வேண்டும், அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். அமெரிக்கா என்கிற அந்த தீ விபத்து இருக்கிறது, உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதானால் மிகப்பெரிய பீதிக்கு உள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாநிலத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நகரம் உலகத்தில் ஆடம்பரத்துக்கும் உல்லாசத்துக்கும் பெயர் போன நகரம். அந்த நகரம் நாம் அனைவரும் அறிந்த இடங்கள் தான். அடிக்கடி டிவிகளிலே, சேனல்களிலே, இணையதளங்களின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பசிபிக் பெருங்கடலினுடைய ஓரத்தில் அமைந்திருக்கிற அந்த இடத்தில் அதிகமான மக்கள் வசிக்கிற மிகப்பெரிய நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். நாமெல்லாம் தெரியாத செய்தி அல்ல. அமெரிக்காவின் பொழுதுபோக்குக்காக முக்கிய மாநிலமாக இருப்பது போல அமெரிக்காவில் தொழில் வளத்திலேயும் சர்வதேச வணிகத்திலேயும் கலாச்சாரம், ஊடகம், ஆடை வடிவமைப்பு, இப்படி எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிற பகுதி என்று கூட நாம் சொல்லலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மட்டும் சுமார் 140 நாடுகளை சேர்ந்த மக்கள். எத்தனை பேருங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே 140 நாடுகளை சேர்ந்த 222 மொழிகளை பேசக்கூடிய 40 லட்சம் மக்கள் வாழுகிற பகுதி அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே. அந்த நகரிலே கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய தீ விபத்து அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய திகைப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலப்பட்ட அமெரிக்காவினாலே தீ பரவுவதை கட்டுப்படுத்த முடியவில்லையே. எத்தனையோ தொழில் சாதனங்களை கொண்டிருக்கிற நகரம், எத்தனையோ படித்த பட்டதாரிகள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள் குடிகொண்டிருக்கிற மாநிலம், வல்லரசு நாடு என்று மார்பு தட்டி கொண்டிருக்கிற அந்த நாடுகள் அந்த வீழ்ச்சியிலிருந்து, விபத்திலிருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. எத்தனை நினைத்தாலே அஞ்சு நடுங்க வைக்கக்கூடிய இடங்களில் 6 இடங்களில் மட்டும் சும்மா காட்டு தீ போல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. ஒரு இடத்தில் மட்டுமல்ல, ஜனவரி 7, 8, செவ்வாய், புதன் ஆகிய 2 தினங்களில் மட்டுமே 6 இடங்கள் வெவ்வேறு இடங்களில் தீ பற்றி பரவி இருக்கிறது. இதை நாம் யோசித்து பார்த்தால் ஏறத்தாழ அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை என்று சொன்னால் 20 நிமிடத்தில் 200 ஏக்கருக்குள் பரவி இருக்கிறது. 1 ஏக்கர் இல்லைங்க, 2 ஏக்கர், 200 ஏக்கர்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. இன்றைக்கு 23,500 ஏக்கரை கபலீகரம் செய்து விட்டது, அப்படியே அடித்து நாசமாக்கிவிட்டு. இந்த பகுதியில் தான் பெயர் சொல்லுகிற அளவுக்கு சொல்ல போனால் உலக புகழ்பெற்ற பெரும் பெரும் ஹாலிவுட் நடிகர்களும் திரைப்பட கூடங்களும் பிரபலமான ஏராளமான மாட மாளிகைகளும் கோட்டைகளும் அலுவலகங்களும் அங்குதான் இருக்கிறது. நாம் நினைத்து பார்க்கிறோம், லுமினா டெக்னாலஜி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்தாபனத்துக்கு சொந்தமான ஒரு 18 படுக்கை அறை கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மாட மாளிகை. எத்தனை ரூபாயில கட்டப்பட்டிருக்கிறீங்க? அல்லாஹ், அந்த வீட்டில் பார்த்தா 18 பெட்ரூமு. ஆனா அந்த இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய ஷெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 10,077 கோடி என்று மதிப்பீடு செய்யப்படுது. டெய்லி மெயில் என்கிற இணையதளத்தில் இந்த செய்திகள் எல்லாம் வெளியிடப்படுகிறது. எத்தனைங்க? 10,077 கோடி மதிப்பில் கட்டப்பட்டிருக்கிற அவ்வளவு பெரிய இடங்களும்
ஒன்றுமே இல்லாமல் பசுபமாகி போன அந்த தீ விபத்தெல்லாம் நமக்கு தருகிற பாடம் என்ன, உலகம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை விழுங்கிக் கொண்ட இந்த பகுதியினுடைய ஒரு பாடம் நமக்கு நிறைய பேருக்கு தருகிறது. அவைகளை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலம் தொடுத்து இன்றைய காலம் வரை இல்ல கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் அதில் ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குகிறதோ என்று எஞ்சி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய கடமை நம்முடைய அத்தனை பேர்களுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு ராணுவ நடவடிக்கை போல திட்டமிட்ட வடிவில் தொடங்கி தீப்பொறிகளின் ஆட்டம், ஏறத்தாழ இந்த பேய் ஆட்டம் அமெரிக்காவின் கனவு நகரத்தையே சாம்பலாக்கி போட்டுவிட்டு தலைகீழா மாறி போனது. இதற்கு என்ன காரணம் என்பது இதுவரை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு வீசுகிற காற்று இருக்கிறது 96 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிற காற்று, ஏறத்தாழ அந்த பருவ காற்று என்று சொல்லலாம். அதனால் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய தீ விபத்தை 96 கிலோமீட்டரில் வீசக்கூடிய இவ்வளவு பெரிய சூறாவளி காற்று, வெப்ப காற்று இப்படி தீ விபத்தை கொண்டு வருமா என்று பெரும் பெரும் விஞ்ஞானிகளும் கூட திகைத்து போயிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இனி நினைத்தாலும் முடியாது என்று சொல்வதை விட நாம் பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், உலகத்திலே அல்லாஹ் சோதனைகளை 3 விதத்தில் ஏற்படுத்துவான். குர்ஆனுடைய வசனம் ஒரு சூராவில் 65வது வசனம், குல் ஹுவ காதிருன் அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸுக்கும் ஷியஅன் வ யுதீக பஅதுக்கும் பஅஸ பஅது உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத் லஅல்லஹும் யஃப்கஹூன். இந்த வசனத்துடைய பொருள் என்ன தெரியுமா? நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி படைத்தவன். எப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் தெரியுமா? உங்களுக்கு மேலே இருந்தும் அதாபை உங்களுக்கு இறக்குவான், தலைக்கு மேல வானம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்லுகிறான், அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய காலுக்கு அடியிலிருந்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை அதாபை உங்களுக்கு அனுப்புவான். அதுக்கடுத்து 3வது அதாபை சொல்லுகிறான், உங்களுக்குள் கூட்டங்களை பல கூட்டங்களாக பிரித்து அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு சண்டை சச்சரவுகளின் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு அதாபை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். ஆக தலைக்கு மேலிருந்து வருகிற வேதனை ஒன்று, காலுக்கு கீழிருந்து புறப்படுகிற வேதனை, நமக்கு மத்தியில் ஏற்படுகிற அடிதடி சண்டைகளுக்கு இந்த 3 வகையான அதாபுகளை பற்றி இந்த ஆயத்துடைய தப்சீர்களிலே பல கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஒன்று, மேல்புறத்திலிருந்து வருகிற வேதனை, கீழ்ப்புறத்திலிருந்து வருகிற வேதனை. எப்படிப்பட்ட வேதனை? மக்களை பிளவுபடுத்துகிற வேதனை. குர்ஆன் ஷரீஃபில் தப்சீரில் பார்க்கிறோம், திருக்குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், காற்றின் மூலம் வருகிற வேதனை என்று இந்த வசனம் சொல்லும். அப்படியானால் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸிலே வீசிய காற்று 96 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிற காற்று தீ விபத்தை ஏற்படுத்துமா என்ற சர்ச்சையை விட இந்த வசனத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்னொரு அதாபு, ஆது சமூகம் காற்றின் மூலம் இந்த உலகத்தில் அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டதையும் குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்து இன்னைக்கு தானே 2025 இப்ப பார்க்கிறோமே. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னால, பெருமானாருடைய காலத்துக்கு முன்னாலே எத்தனை நபிமார்களின் கூட்டம் வாழ்ந்தது அதை பற்றி குர்ஆன் சொல்லும். ஃபஅம்மா ஆதுன் ஃபஉஹ்ரிகு பிரிஹின் சர்சரின் ஆதியா சഖറஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 அய்யாமின் ஹுஸூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் ஆயத்துல, ஆது கூட்டத்தார்களை அங்கு இருக்கின்ற மிகப்பெரிய சூறாவளி காற்றை கொண்டு, சர்சர் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய காற்று, அந்த காற்றை கொண்டு நாம் அழித்தோம் என்று சொல்லுகிறான். இன்னொரு கூட்டத்தையும் குர்ஆன் சொல்லும், 7 இரவுகள் 8 பகல்கள் கடுமையான மழை பொழிந்து, கல்மாரி மழை பொழிந்து ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டதையும் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. இதுவெல்லாம் தருகிற பாடம் என்ன தெரியுமா? நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கிறது. இதை பார்த்து ஒரு நேரத்தில் எத்தனை ஏழ்மையான நாட்டை இந்த அமெரிக்கா அடிச்சிச்சு,
முஸ்லிம் நாடுகளை முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு புறப்பட்டுச்சு. இதுக்கு இன்னும் வேணும், இந்த தண்டனையும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இந்த அழிவெல்லாம் இவனுக்கு பத்தாது என்று சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி படக்கூடிய நேரம் அல்ல. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலுக்குரிய வழிகளை தான் நாம் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை தான் சொல்ல வேண்டும். இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது என்பது ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமும் அல்ல. நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து துரத்தி கொண்டு வருவதை கண்டு ஒருவர் இறுதி நாளின் அடையாளம் என்று சொல்லுகிறார். பிபிசி செய்தி சேனலில் வருகிற செய்தி என்ன தெரியுமா? கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு துரத்தி கொண்டு வருவதை கண்டு இது கியாமத்தின் அடையாளம், இறுதி நாளை அடையாளம் என்று இணையதளத்தின் முக்கிய செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்படி சொல்கிறார்? வ ஆகிரு ذلك நாருன் துக்ரிஜு மினல் யமன் தன்சுரு அன்னாஸ் இலா மஹ்ஷரிஹிம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நெருப்பு ஒன்று வரும், இறுதி நாளின் நெருக்கத்தில் என்ன செய்யும்? மக்களை அது ஓட்டி கொண்டு செல்லும். ஒரு இப்ப 2025 நடக்கிற அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்து ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க? இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்று நெருப்பு அவர்களை துரத்தி கொண்டு வரும் என்றார்களே, அதை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். இது அல்லாஹுவை அஞ்சும் அளவு நெருப்பின் வேகம் இருக்கிறது. இன்று வரை என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், இறைவனுடைய ஆற்றல்களை எந்த மனிதராலும் அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ளவும் தெளிந்து கொள்ளவும் அது வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டது அல்ல அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இன்னும் நிறைய உண்டு. இஸ்லாத்தின் கருணையை அடிப்படையாக கொண்டிருக்கிற மார்க்கம். ஹைபர் என்கிற யுத்த காலத்திலே ஒரு சம்பவ நிகழ்வை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண்மணி போர்க்களத்திலே தன் கணவன் இறந்து மாந்து விட்டான். இறந்து போன அந்த கணவனை தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு அந்த ஹைபரிலே யூத பெண்மணி, முஸ்லிமுக்கு எதிரியான பெண்மணி, மடியில் கணவனை வைத்து பார்த்து புலம்பி அழுது கொண்டிருக்கிற போது அதன் அருகிலே கடந்து செல்பவர்கள் யார்? ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த வார்த்தையும் சொல்ல பேசாம கடந்து போயிட்டான். ரசூல் இந்த காட்சியை பார்த்து பிலாலை பார்த்து சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலின் ஹீன ரஆ பிதில்கல் யஹூதிய்யா மா ரஆ நஸஅத மின்க அர்-ரஹ்மத யா பிலால். பிலாலே, என்ன ஆச்சு உனக்கு? உன் மனசுல அல்லாஹ் இரக்கத்தன்மை எடுத்து விட்டானா? ஒரு ஈவு இரக்கம் இல்லையா? ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு ஹைபர் போர்க்களத்தில் மாற்று மதம் சார்ந்த யகூதி பெண்ணு தான் கணவன் இறந்து விட்டானே என்று அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டாயா? அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று நீ கேட்டிருக்கலாமே என்று யாரை பார்த்து யார் கேட்கிறார்? ஹைபர் என்கிற யுத்த களத்தில் நாயகத்தின் வலது கையாக இருக்கின்ற ஹதரத் பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் கேட்ட பாடம் படிப்பினை நமக்கு தருகிற பாடம் என்ன? இன்றைக்கு அடி வாங்கி கொண்டிருக்கிற, தீ பற்றி எறிந்து கொண்டிருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மக்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், உதவுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பிலால் ரலியல்லாஹுவுடைய நிகழ்ச்சி நமக்கு மிகப்பெரிய பாடத்தை தருகிறது. இதுவரை அந்த பகுதியிலே ஏறத்தாழ உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் 25 மனித உயிர்களே இதுவரை பலியாகி உள்ளது என்று உயிரே போயிருச்சு. அது மட்டுமல்ல, சுமார் 15 நபர்களை இதுவரைக்கும் காணவில்லை என்று இணையதளம் சொல்லுகிறது. சாம்பலாகி வீடுகள் எரித்து போயிருக்கிற வீடுகள் மட்டும் எத்தனை என்று சொன்னால் 1,60,000 பேர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு. இவர்களெல்லாம் யாரு தெரியுமா? சாதாரண கோடிகள் அல்ல, பல கோடிகளை கண்டவர்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள்? இன்றைக்கு முகாம்களில் அடைக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் குப்பை தொட்டி போல ஆடைகள் உதவிக்கு வந்திருக்கிறது. அதை தனக்கு உகந்த ஆடை எது என்று பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் அந்த ஆடை எடுத்து தனக்கு செட்டாகுமா என்று பார்க்கிறார் சொன்னால், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை எவ்வளவு சீக்கிரத்தில் தலைகீழாய் புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் உண்டு. ஒரு மனுக்கு நடைபெறுகிற தன் எதிரிக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற நிலைக்கு தான் முஸ்லிம்கள் வர வேண்டுமே தவிர, ஒரு நாட்டுக்கு நடந்த அவலத்தை நினைத்தோ அதுக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை எந்த காலத்திலும் உசிதமான வார்த்தைகள் அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காற்று வீசுகிற பொழுதெல்லாம் அச்சப்படுவார்கள் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாரிடத்தில் போய் சென்று கேட்டேன்,
பெருமானது என்ன சொன்ன தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், மேகம் சூழ்ந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிற மேகத்தை பார்த்து மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள், மழை வரப்போகிறது என்று. இதமான தென்றல் காற்று, சுகமான காற்று வீசுகிற பொழுது மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள், குளிர்ந்த காற்று நமக்கு கிடைத்திருக்கு என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மேகத்தை பார்த்து மழை வரும் என்று நினைக்காதே, அது அதாப வருவதற்கு உண்டான மேகம் கூட இருக்கலாம், அல்லது வீசுகிற காற்று சாதாரண காற்று என்று எண்ணிவிட வேண்டாம், அது அதாபு வருவதற்கு முன்பு உண்டான காற்றா இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய இந்த செய்திகள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை தருகிறது. ஒரு இடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபகப்பிரு, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், قال رسول الله اذا رايتم الحريق فكبروا فان التكبير يطفئه. நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் அதை பார்த்து அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர் என்ற வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். அந்த தக்பீர், அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை அந்த நெருப்பை அணைத்து விடும் என்று சொன்னார்கள். அறிவிக்கிறீர்களே, இன்னும் இந்த அமெரிக்கா தருகிற பாடம் படிப்பினைகள் நம்முடைய சமூகத்துக்கு நிறைய உண்டு என்றாலும் அதிலிருந்து நிறைய பாடங்களை பெற வேண்டியிருக்கு. எல்லாம் வல்ல ரஹ்மான் உலகத்தில் நடைபெறுகிற எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தீய விஷயங்களாய் இருந்தாலும் எதை கடந்து சென்றாலும் அதை பார்க்கிற பொழுது பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய ஒரு சஹாபி, ஆரம்பத்தில் நான் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், தெருவில் முரண்டு பிடித்துக் கொண்டு செல்லுகிற ஒரு மாட்டை அடித்த அந்த உரிமையாளர், அதை பார்த்ததும் சஹாபி பெற்ற பாடம் என்ன? நமக்கு தருகிற பாடம், அல்லாஹ்வின் சொல்லுக்கு நான் கட்டுப்படாவிட்டால் இதே போடு இந்த உரிமையாளர் மாட்டை அடிப்பதை போல அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் என்னை அடிப்பான் என்கிற பாடத்தை ஒரு சஹாபி பெற்றார் என்று சொன்னால், வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு முன்னால், உறவுகளுக்கு முன்னால், சொந்தங்களுக்கு முன்னால், நண்பர்களுக்கு மத்தியில் எந்த இடத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு இந்த படிப்பனையை தருகிறான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் எந்த நல்ல விஷயத்தை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எல்லா விதத்திலே. آمين آمين وآخر دعوانا أن الحمد لله. فكبروا. رواه أحمد ومسلم. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي سابقين رسولا فقد رشدوا عظيما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. واعوذ بالله من الشيطان الرجيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك. وقال النبي صلى الله عليه وسلم: ارحم امتي بامتي ابو بكر وعمر وعثمان وعلي وفاطمه والحسن والحسين رضوان الله تعالى عنهم اجمعين. اللهم اغفر لقاسم ولي مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات يا قاضي الحاجات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين. واعوذ بالله من الشيطان الرجيم. ان الله يامر بالعدل
والعدل والإحسان وإيتاء ذي القربى وإنكار الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى